ஹாய் அம்முக்குட்டீஸ் டு ஆன்லைன் ஸ்டோர்ஸ் டுடே எபிசோடில் என்ன ப்ரோமோ கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வரப்போகிறதுல என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் ஒரு ரிவ்யூவாக பார்க்கலாம் வாங்க. பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் வந்துட்டு ஹீரோயிசம் பண்ணிட்டாரு. அதை வந்துட்டு அவங்க அண்ணா தம்பி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அது கெத்தாக வந்துட்டு எல்லோரும் முன்னாடியும் காட்டிட்டாங்க. ஆனால் ராஜ் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க சித்தப்பாவையும் வந்துட்டு வம்பிழுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ கெத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ராஜி மேலே கதிருக்கு வந்துட்டு ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு கதிரோட அக்கா வராங்க. மட்டன் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தங்கமயிலோட அம்மா வந்துட்டு சிக்கன் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அது கொடுக்கும்போது வந்துட்டு மயிலோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அக்கா நீ வச்ச குழம்பு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லா குழம்பும் நல்ல குழம்பு தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மட்டன் குழம்பு தான் நல்லாயிருக்கும், சிக்கன்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மீனா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. உடனே வந்துட்டு தங்கமயிலோட அம்மா கேட்குறாங்க, மீனா எல்லாருக்கும் பரிமாட்டி சாப்பிட்ற பழக்கம்லாம் உனக்கு இல்லையாம்மா அப்படின்ற மாதிரி. நான் எப்போதும் அப்படி தான் சாப்பிடுவேன், இன்றைக்கி வந்துட்டா எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, லேட் ஆகிடுச்சு, அதனால நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தியா நம்ம பொண்ணு வீட்டில் இருந்து கஷ்டப்படுறா, இவங்கெல்லாம் நல்லா இதாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மீனை கிளம்பி வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் மீனாவை கொண்டு போய் விட போகிறாரு. அப்போதைக்கு நல்லா பேசிக்கிட்டே போகிறாங்க. மீனா வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சாமே என்ன ஏது அப்படின்றத விசாரிக்கிறாங்க. அப்புறம் கதிர் பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்புறம் மாப்பிள்ளை தான் கண்டுபிடிச்சாராமே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நியூஸ் ஃபுல்லாகவே இதான் நடக்குது, ஊர் ஃபுல்லாகவே இதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டியா, வா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லைடி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. இல்லை வா அத்தை சமைச்சது நல்லாயிருக்கும் சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானே. ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து மீனா உடனே அவங்க மாமியாருக்கு வீடியோ கால் பண்ணுறா. வீடியோ கால் பண்ணி அத்தை பாருங்க அத்தை இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மா வந்திருக்காங்க, நீங்கள் சமைச்ச சாப்பாடை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, உங்கள் அம்மா கூட நீ பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீ எதுக்கு வீடியோ கால்லாம் பண்ணுற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அது மீனை நீ அப்பா கிட்டே சொல்லி சந்தோஷப்பட முடியாதும்மா, ஆனால் நான் என் அத்தைக்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட முடியும், மாமா கிட்டேயும் சொல்லி சந்தோஷப்பட முடியும். இந்த வீட்டில் நான் எப்படி தேவதை மாதிரி இருந்தனோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் தேவதை மாதிரி தான் இருக்கேன். என்னை எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்கம்மா, நீயே பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட இவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்களான்னு தெரியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவங்க அம்மாவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி, நீ சந்தோஷமாக இருந்தானா அதுவே போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதான் இன்றைக்கி நடக்குது. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கதிர் ராஜு மேலே ஒரு நல்ல இது வருது. உடனே கதிர் காலேஜ் கிளம்புறான். கிளம்புனோடனே ராஜி இப்போ எதுக்கு நீ கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு என் வேலைக்கு தான் கிளம்புறேன், இப்படி உடம்பு இதாக இருக்கும்போது எப்படி நீ கிளம்புவேன், நீ கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட போய் சொல்கிறா. இந்த மாதிரி அத்தை பாருங்கள் கிளம்புறாங்க, நீங்களே சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லி பேசி அதுக்கப்புறம் அவன் வீட்டிலே இருக்கான். அவங்க அப்பா சொல்கிறாரு, இனிமேல் அவனை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லு, வீட்டிலே இருக்கிற சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு.
அது அவனுக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இதான் வந்துட்டு இன்றைக்கி எபிசோடில் நடக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ வேணும், வேறு சேனலோட ரிவ்யூ வேணும், வேறு சீரியலோட ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.